வணக்கம் கேப்டன் டி நேயர்களே, யோகி வெங்கட் ராவ். இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாஸ் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு நம்ம பண்ண போகிற ஆசனம் ஏகபாத சேது பந்தாசன். சேது பந்தாசன் படுத்துட்டு இடுப்பை மட்டும் மேலே தூக்குவோம் இல்லையா, அந்த ஆசனம். அதுலேயும் நீங்கள் ஒரு காலை மேலே உயர்த்திடணும். அந்த மாதிரி பண்ணால் என்ன ஆகும் அப்படின்னா, அந்த கால்கள் நீச்சி பெறது இல்லாமல் உங்கள் வெயிட் எல்லாமே உங்கள் கையில் நிற்கும். இடுப்பு பகுதி நல்லா அழுத்தம் கொடுக்கும். உங்களுடைய கிட்னியோட நரம்புகளை நல்லா அழுத்தம் கொடுக்கும். ஸோ அப்போ எல்லாமே அழுத்தம் கொடுக்கும்போது அப்போ இடுப்பு பகுதியில் இருக்க எல்லா சக்கராஸும் நல்லா வேலை செய்யும் இல்லையா. அப்போது இடுப்பில் இருக்க சுவாதிஷ்டான சக்கராவும் மூலாதார சக்கராவும் நல்ல பலம் பெறும். நீங்கள் அந்த மாதிரி இடுப்பு தூக்கும் போதே உங்கள் ஆசனம் இழந்து நல்ல உள்ள அழுத்தம் கொடுக்கும். அழுந்து விரியறதுனால நீங்கள் தனியாக போய் அதுக்குன்னு காயக்கல்ப பயிற்சி பண்ண அவசியம் இல்லை. இது சேர்த்து பண்ணாலே போகும். சேது பந்தாசன் பண்ணாலே உங்களுக்கு அந்த காயக்கல்ப மாதிரி ஆசனம் சுருங்கும், விரியும் தன்மை கொடுத்துரும். அதே நேரத்தில் உங்களுடைய இடுப்பு பகுதியில் இருக்கிற என்னென்ன நரம்புகளாம் இணைச்சிருக்கோ, கர்ப்பப்பை, கிட்னி, பிளாடர், சிறுநீரகப்பை, அப்புறமா விந்தகங்கள், பெண்களுடைய கருப்பைகள், இவை எல்லாமே நல்ல பலம் பெற்றும். இந்த மாதிரி ப்ராப்ளம் ஏதாவது இருந்ததுன்னா அவங்க எல்லாமே இந்த சேது பந்தாசன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நல்லாயிருக்கும். மாதவிடாய் கோளாறு இருக்கிற பெண்கள்லாம் கண்டிப்பாக சேது பந்தாசன் செய்யணும். அதில் இந்த ஏகபாத சேது பந்தாசன் இன்னும் நல்ல ஸ்ட்ரென்த்தன் கிடைக்கும். எப்படி செய்வோம் பார்ப்போங்களா? நேர்களே, இந்த ஏகபாத சேது பந்தாசன் படுத்து செய்யும் ஆசன வகையை சேர்ந்தது. இது முதல்ல நீங்கள் சவாச நிலை படுத்துக்கோங்க. அப்புறமா 2 காலம் மடித்து வச்சுட்டு இடுப்பு மட்டும் மேலே தூக்கி சேது பந்தாசன் முதல்ல பண்ணி பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. அப்புறமா நீங்கள் ஒரு கால் மட்டும் ரிலீஸ் பண்ணி ரைட் கால் ஒரு முறை, லெஃப்ட் கால் ஒரு முறை தூக்கணும். வலது காலம் இடது காலம் ஒவ்வொரு முறை தூக்குனீங்கன்னா பேலன்ஸ் ஆகிடும். அப்புறம் இடுப்பு இறக்கிட்டு மூச்சு ஆசுவாசப்படுத்திட்டு பண்ணுங்கள். பெண்கள் பண்ணும்போது மூச்சு விட்ட நிலையிலும், ஆண்கள் பண்ணும்போது மூச்சு இழுத்த நிலையிலும் பண்ணணும். அந்த டிஃப்ரென்ஸ் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க, வேறு ஒன்றும் கிடையாது. இல்லை நார்மலாக 2 பேரும் மூச்சு இழுத்து நெல்லே பண்ணிங்கன்னா பேக் பெயின் மட்டும் சரியாகும். கருப்பை சம்மந்தப்பட்டலாம் சரியாகணும். மூச்சு விட்ட நெல்லை பண்ணிங்கன்னா நல்ல வயிறு அழுத்தம் கொடுக்கும், ஃப்ளாட்னஸ் வரும். முதல்ல படுத்துக்கோங்க. சவாசம் படுத்துவீங்க இல்லையா? இப்போ என்ன பண்ணுங்க, 2 காலம் நல்லா மடித்து கொஞ்சம் கேப் இருக்கணும். 2 காலம் நல்ல கேப் இருக்கணும். முடிஞ்சால் உங்கள் கையால் நல்லா இழுத்து கூட வச்சுக்கலாம். கழுத்து பகுதி மொத்தம் தரையில் நல்லா அழுந்துன மாதிரி வச்சுக்கோங்க. ஷோல்டரும் தரையில் இருக்கணும். இப்போ முதல்ல இடுப்பு மட்டும் மேலே தூக்கிட்டே வரீங்க. இப்போது நல்லா தூக்கிட்டேன். ஹிப் அப் நல்லா பண்ணிட்டேன். இப்போ ஷோல்டர் நல்லா தலை பெஞ்சு. இப்போ என் கையை இடுப்புக்கு சப்போர்ட் கொடுத்துட்டேன் நல்லா. இது சேது பந்தாசன் இல்லையா? இப்போ நான் ஃபஸ்ட்டு ரைட் கால் மட்டும் அப் பண்ணுறேன் ஸ்ட்ரைட்டாக. திருப்பி நான் 5 கவுண்ட் முடிச்ச பிறகு இந்த காலை இறக்கிட்டேன். இப்போ இந்த காலை அப் பண்ணுறேன். உங்கள் வெயிட் மொத்தம் இப்போது உங்கள் கையில் இருக்கிற எல்போவில் தான் இருக்குது. இப்போ என்ன பண்ணுறீங்க, கையை மெதுவாக நகர்த்திட்டு இடுப்பை மெதுவாக இறக்கிட்டே வரீங்க. இறக்குங்க. ஷோல்டர் நார்மல் கொண்டு வாங்க. காலை நீட்டிட்டீங்க. கை இந்த எல்போ வலிக்கும் இல்லையா, மணிக்கட்டும் வலிக்கும். அதனால் கொஞ்சம் ரோல் பண்ணிக்கோங்க. இப்போ சவாச நிலைக்கு வாங்க, ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு முறை செய்கிறேன் பாருங்கள். முதல்ல 2 கால் நல்லா மடிச்சுக்கோங்க. நல்லா அழுத்த நிலை வச்சுக்கோங்க. இப்போ கையில் காலை பிடிச்சிட்டு இடுப்பு தூக்கி நல்லா தூக்க முடியும். ஷோல்டர் நல்லா அழுந்தோம். கழுத்தும் ஷோல்டர் இப்போ தலையில் நல்லா இருக்கும். தைராய்டுக்கு ரொம்ப நல்லது இது. நல்ல ஒரு ஆச்சு. இப்போ முதல்ல என்ன பண்ணுறேன், வலது காலை தூக்குறேன், ஸ்ட்ரைட் பண்ணுறேன், இன்னும் நல்லா ஸ்ட்ரைட் பண்ணுறேன். ஒரு 5 கவுண்ட் அல்லது 10 கவுண்ட் வச்சுக்கோங்க, பேலன்ஸுக்கு ஏற்ற மாதிரி, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ இடது கால் தூக்குறேன். திரும்ப நிதானமாக இறக்கிட்டேன். இப்போ கைகளை விளக்கிறேன் இடுப்புலேருந்து. இப்போ காலை நீட்டிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க. இதுக்கு கான்ட்ரா இண்டிகேஷன்ஸ் காம்ப்ளிமெண்ட்ரி பண்ணணும் அப்படின்னா நீங்கள் நேராக கைகளை உயர்த்தி பச்சி மோசாசன் பண்ணிக்கலாம். ஒரு ஃபார்வர்ட் பெண்ட் பண்ணிங்கன்னா சரியாயிடும்.
இந்த மாதிரி ஒரு 5 முறை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நல்ல பலன் கிடைக்கும். ஒரு 15 நாள் விடாமல் பண்ணுங்க. இந்த பயிற்சி பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும். நேர்களே, இந்த ஏகபாத சேது பந்தாசன் வரைக்கும் பண்ணால் கூட போகிறோம், எனக்கு கால் தூக்க முடியல, ரொம்ப வெயிட்டாக இருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் சேது பந்தாசன் பண்ணுங்கள். அதுக்கு நீங்கள் முதல்ல பயிற்சி எடுத்துக்கணுன்னா நீங்கள் தலைகாணிலாம் வச்சு கூட பயிற்சி எடுத்துக்கலாம். அல்லது 2-3 தலைகாணி வச்சு கூட அதில் படுத்துட்டு கூட நீங்கள் இடுப்பை தூக்கு நிலையில் வச்சுட்டு பண்ணலாம். கால் உயர்த்த முடியாதவங்க பண்ணணும் அவசியம் இல்லை. ப்ராக்டிஸ் பண்ண பண்ண வந்துடும். வெயிட் அதிகமாக இருக்கிறவங்க கால் தூக்கத்துக்கு கொஞ்சம் சிரமமாக தான் இருக்கும். கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி வச்சுட்டு மெதுவாக இடுப்பு மட்டும் தூக்கி ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். மாதவிடாய் கோளாறு இருக்கிற பெண்கள்லாம் கண்டிப்பாக இந்த சேது பந்தாசன் பயிற்சி நல்லா பண்ணணும். அப்போ தான் தைராய்டு நல்லா அழுந்தி, உங்கள் கழுத்து பகுதி அழுந்தது இல்லையா, கழுத்தும் அந்த தோள்பட்டையும் அழுந்ததுனால தைராய்டு நல்லா சுரக்க ஆரம்பிச்சிடும். ஆட்டோமேட்டிக்காக தைராய்டு நல்லா சுரஞ்சாலே கருப்பையில் இருக்க ப்ராப்ளம்லாம் சால்வ் ஆகிடும். நிறைய பேருக்கு அந்த டேட் ப்ராசஸ் வந்து இன்க்ரீஸ் டிக்ரீஸ் இருக்கும், முன்ன பின்ன ஆகும் இல்லையா, அதெல்லாம் சரிப்படுத்தணும்னா சேது பந்தாசன் தான் ரொம்ப அவசியமானது. சில பேர் அந்த கழிச்சு காலம் சாப்பிட்டு சரி பண்ணுவாங்க. இருந்தாலும் நீங்கள் சேது பந்தாசனம் பண்ணி தான் தீரணும். இனி நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம். அதே போல் ஹெல்த்தி டிப்ஸ். முதுகு வலி எல்லாருக்குமே ஜென்ரலாக வேலை பலு அதிகமாக இருந்தாலும் சரி, அல்லது ஸ்ட்ரெஸ் அழுத்தம் இருந்தாலும் சரி, அல்லது நிறைய மூளையை யோசிக்கிற ஒரு குழப்பமான வேலையில் இருந்தாலும் சரி, அவங்க எப்பவுமே பாதிக்கப்படுற பகுதி எதுன்னு கேட்டால் முதுகு எலும்பு தான் பாதிக்கப்படும். அதில் ரத்த ஓட்டம் சீரானாலே போகிறோம். அதுக்கு நீங்கள் நிறைய ஆசனம் பண்ணாலும் அப்போவும் எனக்கு பத்தலை அப்படின்னா அதுக்கு என்ன ஊக்கம் கொடுக்கணும் அப்படின்னா, நீங்கள் திராட்சையை சாப்பிட்டீங்கனாலே ரத்த ஓட்டம் சீராகும். ரத்த ஓட்டம் சீரானாலே ஆட்டோமேட்டிக்காக உங்கள் முதுகுவலி போயிடும். சாப்பிட்டு பாருங்கள், முதுகுவலி போக்குங்க, அப்புறமா சந்தோஷமாக இருங்க. என்ன நல்ல ஒரு ஆசனம் பார்த்தோம், அதே போல் நல்ல ஹெல்த்தி டிப்ஸும் பார்த்தோம். நாளைக்கு இதே போல் இந்த புத்துணர்ச்சி தரும் யோகாசன நிகழ்ச்சியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.